ஹாய், குட் ஆஃப்டர்நூன். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு மட்டனும் முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்டு தான் கொழும்பு செஞ்சுக்கிறேன். எங்க அம்மா எல்லாம் சூப்பராகவே இந்த கொழும்பு செய்வாங்க. வாரத்துல ஒரு வாட்டி ரிலேட்டிவ்லாம் வீட்டுக்கு வந்தாக்கா ஜனங்க ஜாஸ்தியா இருக்கும்ட்டு இந்த மாதிரி கொழும்பு செஞ்சுட்டாக்கா வருங்க நல்லா திருப்தியாவே சாப்பிட்டு போவாங்க. இப்ப எப்படி செய்யலான்ட்டு பார்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய், முக்கால் மூடி தேங்காய் நல்லா துருவி சேர்த்துக்கணுமா இருக்குது. தேங்காய் கலரு நல்ல ப்ரௌனாவே மாறணுமா இருக்குது. அப்பதான் கொழும்புக்கு நல்லாவே கலர் கொடுக்கும். கூடவே சீரகம், சோம்பு ரெண்டும் அரை ஸ்பூன் சேர்த்துக்கணுமா இருக்குது. ஒரு டேபிள் ஸ்பூனு மிளகு சேர்த்துட்ட பிறகு ஒரு டேபிள் ஸ்பூனு மிளகாத்தூள், அரை டேபிள் ஸ்பூனு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லாவே வதக்கணுமா இருக்குது. கலர் மாறுற மட்டும் அப்பதான் நல்லா இருக்கும். ஸ்லோ பிளேம்ல தான் வதக்கி எடுத்துக்கணுமா இருக்குது. இப்ப பாருங்க நல்லாவே வதங்கி ஆச்சு. கொஞ்ச நேரம் ஆறிட்ட பிறகு மிக்சி ஜார்ல நைஸாவே அரைச்சி எடுத்துக்கணுமா இருக்குது. இப்போ நம்ம கொழும்புக்கு தேவையா இருக்கிறது தாளிச்சுக்கலாம். இன்னைக்கு நானு சட்டியில தான் செஞ்சுக்கிறது. 2 டேபிள் ஸ்பூனு எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிட்ட பிறகு அரை டேபிள் ஸ்பூனு சோம்பு, ஒரு வெங்காயம் நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு ஒரு டேபிள் ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட், பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கிக்கணுமா இருக்குது. 3 தக்காளி குட்டி குட்டியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்ட பிறகு நல்லாவே வதங்கி வரணுமா இருக்குது. அதனால ஒரு 2ல இருந்து 3 நிமிஷம் வரைக்கும் மூடி போட்டு மூடி வச்சிடணுமா இருக்குது. புதுசா பாக்குறவங்க பெங்களூர் தமிழச்சி ஹோம் மேக்கருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. என்னோட சேனல்ல வியூஸ் எல்லாம் நல்லாவே போகுது. ஆனாக்கா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க. இந்த நேரத்துல காயை நம்ம சேர்த்துக்கலாம். இன்னைக்கு நானு முருங்கைக்காய், கத்திரிக்காய், கிழங்கு தான் சேர்த்துக்கிறது. சேர்த்துட்ட பிறகு 2 டேபிள் ஸ்பூனு மட்டன் மசாலா, 1 டேபிள் ஸ்பூனு தனியாத்தூள் போட்டு நல்லாவே வதக்கிக்கணுமா இருக்குது. ஒரு டைமும் நம்ம மசாலாவே இந்த மாதிரி வதக்கி செஞ்சாக்கா டேஸ்ட் நல்லாவே இருக்கும். ஏற்கனவே ஒரு அரை கேஜி மட்டனை பிரஷர் குக்கர்ல 5 விசில் வச்சு எடுத்துக்கிற. மட்டன் வேவக்குள்ள கொஞ்சமா மிளகாத்தூள், மஞ்சள் தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வச்சு எடுத்துக்கணுமா இருக்குது. இப்போ அரைச்ச மசாலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்ட பிறகு இன்னமும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது. அதனால நான் தண்ணியை சேர்த்துக்கிறேன். கட் பண்ணி வச்சுக்கிற கொத்தமல்லி, டேஸ்டுக்கு தகுந்த மாதிரி கல் உப்பு போட்டுக்கலாம். போட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணிட்டு மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 10 நிமிஷத்துக்குனாலும் நல்லாவே வச்சு எடுத்துக்கணுமா இருக்குது. இதே மசாலா வச்சு சிக்கன்ல கூட நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்பவே நல்லா வரும். இப்ப பாருங்க நல்லாவே வெந்து வரணுமா இருக்குது. அதனால ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணிக்கலாம். காய் இப்போ நல்லாவே வெந்து வந்தாச்சு. சுட சுட ரைஸ் கூட மேல ஊத்தின்னு சாப்பிட்டா அவ்வளவோ டேஸ்டா இருக்கும். ரைஸ் கூட தான் இல்ல, இட்லி, தோசை கூட ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த காம்பினேஷன். நீங்க வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு லைக்கோ கமெண்ட்டோ கொடுங்க.